ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் கைட் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, RAM அண்ட் ROM எப்படி வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர்ல யூஸ் பண்றாங்க. அண்ட் நம்ம பண்ண போற அந்த சி ப்ரோகிராம் அண்ட் அதெல்லாம் எப்படி போயிட்டு RAM, ROMல கரெக்ட்டா ஸ்டோர் ஆகுது. எந்த மாரி ப்ராசஸர் பண்றாங்க அப்படின்றத பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். சோ முதல் கன்டென்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் RAM அண்ட் ROM? அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சோ RAM எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி சொல்லுவாங்க. இந்த ROM அப்படிங்கிறது ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த RAM அப்படிங்கிறது வாலடைல். இந்த ROM அப்படிங்கிறது நான் வாலடைல். இட் மீன்ஸ் RAM வந்துட்டு ஒரு டெம்பரரி மெமரி இல்லையா? ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா, டெம்பரரியா இருக்கும். அத நீங்க எப்படினா எரேஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அந்த ஸ்டோர் பண்ண டேட்டா வந்துட்டு பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிட்டீங்க சிஸ்டம்ல இருந்ததுன்னா, ஸ்டோர் பண்ணதுல அழிஞ்சு போயிரும். தட் இஸ் கால்ட் வாலடைல். இதே ROM அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது வந்து நான் வாலடைல் சொல்லுவாங்க. அது அழிவே அழியாது. நீங்க பவர் கட் பண்ணாலும் கூட அந்த மெமரி அப்படியே இருக்கும். தட் இஸ் கால்ட் நான் வாலடைல். ரைட். இப்போ இது 2 டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த RAM, ROM பத்தி எதுல படிக்க போறோம் அப்டின்னா, நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள போறோம் நம்ம இப்போ. அப்ப இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குன்னா, அது டெர்மினாலஜிஸ் ஒன்று இருக்கு. இந்த RAM, ROM சும்மா நம்ம சொல்ற முடியாது இல்லையா? மைக்ரோ கண்ட்ரோலருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெர்மினாலஜிஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஈஸியா நம்மளால இன்னும் நமக்கு. சோ RAM அப்படி எடுத்துட்டீங்கன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, டேட்டா மெமரி அப்படின்னு அதே மாரி ROM மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபிளாஷ் புரோகிராம் மெமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் 2 வேர்ட் டிஃபரெண்ட் இருக்கும் நமக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர்ல RAM, ROM டேட்டா பேசுறோம் நம்ம. பட் மைக்ரோ கண்ட்ரோலர் போகும்போது கொஞ்சம் டெர்ம்ஸ் கொஞ்சம் மாறும். பட் பிஹேவியர் எல்லாமே சேம் மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. டெர்ம்ஸ் மட்டும் மாறும். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ இந்த டெர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சொல்லி தர போறது இந்த டெர்ம்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கரெக்ட். இப்ப அடுத்து வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டப் போறேன் இப்போ. சோ அத உங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு எப்படி கோடிங் ஸ்டோர் ஆகுது எல்லாமே உங்க ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். இங்க குட்டியா ஒரு சி ப்ரோகிராம் நான் ஒண்ணு இங்க எழுதி வச்சிருக்கிறேன் நானு. சி ப்ரோகிராம். என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ட் மெயின் போட்டு இன்ட் a ஈக்வல் டூ 1 போடுறேன். அப்புறம் இன்ட் b ஈக்வல் டூ 2 போட்டிருக்கேன். அப்புறம் a ஈக்வல் டூ a பிளஸ் b. இதுக்கு மீனிங் என்ன தெரியும்? a அப்படின்ற வேர்டுக்குள்ள ஒரு வேரியபிளுக்குள்ள 1 ஸ்டோர் பண்றேன். அப்புறம் b அப்படிங்கிற வேரியபிள்குள்ள வந்துட்டு 2 ஸ்டோர் பண்றேன். அப்புறம் ஏவையும் பியும் ஆட் பண்ணி அகைன் ஏலயே ஸ்டோர் பண்ணிட்டேன். இது ஒரு நார்மலான ஒரு அடிஷன் புரோகிராம் இன் சில எழுதி காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். சோ இத வச்சு நம்ம RAM, ROM எப்படி வந்துட்டு ஸ்டோர் ஆகுதுன்றது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். இது எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. RAM, ROM எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இது சொல்லி நான் பண்றேன் அப்படின்னா. சோ ஐ டிசைட் டூ கன்வெர்ட் தி சி புரோகிராம் இன்டூ அசெம்பிளி புரோகிராம். இங்க இருக்கிறாரு அவரு. அசெம்பிளி புரோகிராம் இங்க இருக்கிறாரு. இது ஈக்குவலன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அசெம்பிளி புரோகிராம் தான் இங்க நான் எழுதியிருக்கிறேன். ஈக்குவலன்ட். போத் ஆர் சேம். அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த அசெம்பிளி புரோகிராம் எப்படி காமிச்சிருக்குன்னா, எல்டிஎஸ்ன்னு போட்டிருக்கேன். இந்த எல்டிஎஸ்க்கு மீனிங் என்னன்னா, லோட் டைரக்ட் ஃப்ரம் டேட்டா ஸ்பேஸ் அப்படின்றது அதுக்கு மீனிங். ஓகேவா? நீங்க அத பத்தி ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டாம். இது நான் நார்மலான ஒரு பேசிக்கான அசெம்பிளி புரோகிராம் எழுதி வச்சிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் பொருந்துன்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 24 பிக்கு மட்டும் இல்ல. நான் சொல்லி தர போறது பிக்குக்கு பொருந்தும், ஏவிஆர், எஸ்டிஎம் அண்ட் ஆர்ம் கார்டெக்ஸ் எல்லாத்துக்கும் பொதுவானது நான் சொல்லி தர அப்படின்றேன். சோ எல்லாத்துக்கும் சேம் தான். இப்ப எல்டிஎஸ்ன்றது என்னன்னா, ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி. லைக் ஏ ஈக்வல் டூ 1 போடுறீங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, 1ங்கிறது ஏக்கு பாஸ் ஆகுது. அது மாரி தான் எல்டிஎஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, ஒரு நம்பர வேரியபிள பாஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. வெரி சிம்பிள். இங்க என்ன பண்றேன்னா, எல்டிஎஸ் அப்படின்னு போட்டுட்டு R11 அப்படின்னு எழுதிக்கிறேன். R11, 1. இதுக்கு என்ன மீனிங்னா, R11 அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள 1 நான் ஸ்டோர் பண்றேன். இதான் மீனிங். விஷயம் புரியுதுலையா? கரெக்ட். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் எல்டிஎஸ் மீனிங்னா லோட் பண்றேன். டேட்டாவ லோட் பண்றேன். என்ன லோட் பண்றேன்னா, R12 அப்படின்ற வேரியபிள்குள்ள 2 ஸ்டோர் பண்றேன். இதான் செகண்ட் லைன். அண்ட் தேர்ட் லைன் என்ன பண்றேன்னா, ஆட் பண்றேன். R11 அதாவது இந்த R11, R12 இது. சோ R11ங்கிறது இது, R12ங்கிறது இது. சோ 2த்தையுமே ஆட் பண்ணி அகைன் R11லயே ஸ்டோர் பண்றேன். இதுதான் ஆட் உடைய கான்செப்ட். R11 பிளஸ் R12 ஈக்குவல் டூ R11. அதான் இந்த லைனுக்கான ஒரு மீனிங். கரெக்ட். இப்ப நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன பண்றேனோ, அதேதான் இங்கேயும் பண்றேன். கரெக்ட்டா? இங்க ஏல 1 ஸ்டோர் பண்றேன். பில 2 ஸ்டோர் பண்றேன். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டூ ஏன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன். அதே மாரி A11 ஈக்குவல் டூ 1 ஸ்டோர் பண்றேன். A12 ஈக்குவல் டூ 2 ஸ்டோர் பண்றேன். ஆட் A11, 12 போட்டேன் அப்படின்னா, R11யும் R12யுமே வந்துட்டு ஆட் பண்ணி R11லயே ஓவர் ரைட் பண்ணுவேன்.
அதான் ஏல ஓவர்ரைட் பண்றோம், ஆர் லெவல் ஓவர்ரைட் பண்ணிக்கிறேன். சோ போத் ஆர் சேம். ஓகே ரைட். இத வச்சு என்னால இப்ப ஈஸியா RAM, ROMல எப்படி நம்ம போற கோடிங் ஸ்டோர் ஆகுதுன்றது ஈஸியா புரிய வைக்க முடியும் என்னால. கரெக்ட். இப்போ பேக் டூ த ஒன்ஸ் அகைன் பேக் போயிடுறேன் நானு. எப்படின்னா, நீங்க சொன்னேன் இல்லையா? ரோம்க்கு ஒரு பேர் சொன்னேன். மைக்ரோ டெர்மினாலஜில. என்ன பேரு அப்படின்னா, ஃபிளாஷ் புரோகிராம் மெமரி அப்படின்னு ஒரு பேரு சொன்னேன். அந்த பேர ஞாபகம் வச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க பண்ண போற புரோகிராம் எல்லாமே என்னது ஒரு புரோகிராம் இல்லையா? தட்ஸ் எ புரோகிராம். அப்ப அந்த புரோகிராம் எல்லாமே வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் கோயிங் டூ ஸ்டோர் இன் ரோம். இதுதான் முதல் ஸ்டெப். நீங்க அதுல டவுட்டே கிடையாது. நீங்க பண்ண போற எல்லா புரோகிராமே நீங்க ஒரு ஒரு 1000 லைன்ஸ் கோடிங் எழுதினாலுமே கூட அது ரோம்ல தான் ஸ்டோர் ஆகும். இதுதான் முதல் ஸ்டெப். பட் இங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்ம எல்லாமே எதுல கோடிங் வந்து நம்ம வந்து அசெம்பிளில புரோகிராம் எழுத மாட்டோம். we write only in C programs. அதுலதான் எழுதிட்டு இருக்கோம். அப்ப சி புரோகிராம் எழுதுற இந்த புரோகிராம் வந்துட்டு நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அசெம்பிளியா மாத்தி அதை தான் ரோம்ல போய் ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிடுது. இதுதான் ஃபேக்ட். இதை எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம எழுதுற ப்ரோக்ராம் ஃபுல்லா போய் எதில் ஸ்டோர் ஆகுது? ரோம்ல போய் ஸ்டோர் ஆகுது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். சோ ரோம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ரோம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம எழுதுற ஃபுல் ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு இடம் தான் ரோம். அதுதான் பெரிய சைஸா இருக்கும். ரோம்ன்றது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். கரெக்ட். ரேம் குட்டியா இருக்கும். அது என்னன்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிக்க பாருங்க இப்போ. ஓகே. இப்போ ரேம்க்கு அப்ப என்ன வேலை? நம்ம எழுதுற ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆயிடுச்சு. அவ்வளவுதானே அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்ப ரேமுக்கு என்ன வேலை அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிற பாருங்களேன். ரேமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வேற கலர் எடுத்துக்கிட்டா, ரேமுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 லொகேஷன்ஸ் குடுக்க வச்சுக்கலாமே. நான் பைட், பிட் பத்தி பேசல. சும்மா லொகேஷன் குடுக்குறேன். ஒரு ரேமுக்கு இப்ப நான் இப்ப ஒரு மைக்ரோ வச்சிருக்கிறேன், மைக்ரோ கண்ட்ரோலர். அதுல ரேமோட சைஸ் ஜஸ்ட் 10 லொகேஷன்ஸ் இருக்கு. ரேம் லொகேஷன்ஸ் 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். இட் மீன்ஸ் ஒரு 10 பாக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஒரு 10 பாக்ஸ் அப்படியே போட்டுக்கலாமா? 2, 3 அப்படியே போயிட்டு இது 10 வரைக்கும் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கு பேர் என்னன்னா R11. கரெக்ட்டா? செகண்ட் பாக்ஸ்க்கு பேர் என்னன்னாக்கா R12. ஓகே. அண்ட் தேர்ட் பாக்ஸ்க்கு பேர் வந்துட்டு R13. அது மாதிரி R20 வரைக்கும் போகும். பிகாஸ் ஐ கிவ் ஒன்லி 10 லொகேஷன்ஸ் ரைட். அதனால. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ப்ரோகிராம் பண்ணி இந்த இதான் ரேம் ஆக்சுவலா. இந்த பாக்ஸா போட்டிருக்கிறது ரேம். எப்படி ரேம் ஒர்க் ஆகும்னு பாருங்களேன். நான் ஃபுல் ப்ரோகிராம் வந்து ரோம்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ரேமோட வேலை என்ன அப்படின்னா, நான் இந்த டெம்பரரியா வேரியபிள் ஸ்டோர் பண்றேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி வேரியபிளா ரேம்ல ஸ்டோர் ஆகும். இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பாருங்களேன். R11 இருக்கு. 1 ஸ்டோர் பண்றேன். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு? 1 இருக்கும். ஏன்னா இதான் R11 பாக்ஸ் இல்லையா? அப்ப இந்த பாக்ஸ்க்குள்ள 1ன்ற நம்பர் இருக்கும். இதான் கான்செப்ட். R12க்கு 2 இருக்கும். 2 இருக்கும். அப்ப R12க்குள்ள 2 இருக்கும். இதான் கான்செப்ட். அடுத்து என்ன பண்றேன்னா, ஆட் பண்றேன். R11, R12 அப்ப என்ன மீனிங்னா, 2த்தையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி அகைன் வரக்கூடிய ரிசல்ட்ட வந்துட்டு அகைன் R11லயே ஸ்டோர் பண்றேன். என்ன வரும்? 1 + 2ங்கிறது 3 இல்லையா? அப்ப இந்த ப்ரீவியஸா இருந்த 1 இட்ஸ் பிகம் 3 ஆயிருது நமக்கு இப்போ. ஓவர் ரைட் ஆயிருது. இந்த 1 காணாம போயிருது இப்ப நமக்கு. இப்ப 3 ஆயிருது. சோ இதான் கான்செப்ட். இப்போ இந்த RAM யூஸ் பண்ணி என்ன பண்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ரோம யூஸ் பண்ணி நம்ம பண்ற ஃபுல் ப்ரோகிராம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரேம யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றோம் இல்லையா? பிளஸ் பண்றோம், டிவைட் பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். இன்னும் நிறைய இருக்குல்ல. ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ரைட் ஷிஃப்ட் பண்ணலாம், ஆர் கேட், எக்ஸ்ஆர் கேட், அண்ட் கேட், இஃப் கண்டிஷன் நிறைய போட்டு ஏதோ கோடிங் டெவலப் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல ப்ராசஸிங் பண்றதுக்கு, ஏன்னா இது ப்ராசஸிங் பண்ற இடம் தான் எது? ப்ரோகிராம ஸ்டோர் பண்றதுக்கு ரோம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. பட் வி நீட் சம் ப்ராசஸிங் பிளேஸ் ரைட். ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு இடம் தேவை. அந்த இடம் தான் ரேம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள். சோ டவுட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இல்லைங்களா? சோ வெரி சிம்பிள். சோ நம்ம ப்ரோகிராம் சீட் எழுதுறோம். நம்ம யூஸ் பண்ற எம்பி லேப் வந்துட்டு அது அசம்பிளி ப்ரோகிராம் மாத்திட்டு அது இந்த மாதிரி ரேம்ல ரோமோட ஸ்டோர் பண்ணது. ரோம்ல ஸ்டோர் பண்ண பிறகு வேலை முடிஞ்சிச்சு. ரோமோட வேலை அவ்வளவுதான். ரேமோட வேலை தான் முக்கியமானதாக இருக்கும். என்னன்னா, அது ஒரு லைனா எக்ஸிக்யூட் பண்ண எந்தெந்த இடத்துல எங்க ப்ராசஸ் பண்ணணும், எப்படி ஆட் பண்றது, எந்த எந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ணணும், அதெல்லாம் ரேம் கேர் பண்ணிக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். வெரி வெரி சிம்பிள். இன்னும் டீப்பா இதை பத்தி பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோல டவுட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கேட்கலாம். அந்த யூடியூப் சேனலுக்கு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. வேணுங்கிற டவுட் கேட்டு உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் வி ஆர் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹேவ் a nice day guys. Bye.